எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி வினோலியா. நாங்கள் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் வந்து தேடி போயிட்டு இருந்தப்போ எதேர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு பழமையான ஒரு குளம் வந்து பார்த்தோங்க. அது பார்க்குறதுக்கே செம்ம பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருந்துச்சு. அது ஒருவேளை ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி வந்து ஒரு குளம் இருந்திருக்கும் போல். ஆனால் அது வந்து வற்றி போச்சு. அது இல்லாமல் இன்னொரு குளம் இருக்குது, அதையும் போய் பார்த்துலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பாறை வந்து ஏறி போகிற மாதிரி தாங்க இருக்குது. அந்த சைடு வழி இருக்குது, பட் நமக்கு வந்து பெருசாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி காட்ட முடியல. அதனால தான் இந்த பாறையெல்லாம் ஏறி போகிற மாதிரி இருக்குது. வாங்க பயணத்தை தொடருவோம். இங்கே பாருங்க, எல்லாம் அந்த குளத்துல உள்ள கல்லுன்னு நினைக்கிறேன். அந்த கல்லெல்லாத்தையும் இங்கே மேலே எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. வா, எல்லாம் செம்ம முள்ளா இருக்கு. வா, இங்க பாருங்க கைஸ், எப்படி இருக்கு பாருங்க. செம்ம பிரம்மாண்டமா இருக்குங்க. இங்க பாருங்க, பாத்துடி. இங்க பாருங்க, புத்து இருக்கு பாருங்க. ஐ திங்க் பாம்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அது வரத்துக்குள்ள நம்ம இங்கேருந்து ஓடி ஆயிடணும். எல்லாலேயே வந்துட்டு உங்களுக்கு படி அமைச்சிருக்காங்க. காலப்போக்கில் அழிஞ்சு போனதுனால இதெல்லாம் தூக்கி உடஞ்சி போனதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டு வச்சுருக்காங்க. இதோட இந்த குளத்தோட சுற்றளவை பாருங்களேன், எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த ரோடு முடிகிற வரைக்கும் இருக்குது கைஸ். வாங்க பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இந்த குளத்தோட வாயில் பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் பாருங்களேன். இந்த ராஜாக்கள் சோழர்கள் காலத்தில் பாண்டியர்கள் காலத்தில் கட்டியிருப்பாங்களே அந்த மாதிரியான ஒரு வாயில் வந்து அமைச்சிருக்காங்க. ஆனால் இது ஃபுல்லாகவே இல்லாமல் செதவடைஞ்சு போய் தான் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய கிரானைட் கல்லை வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே எவ்வளோ குட்டியாக கற்களை வந்து வச்சு அதுக்கு மேலே செங்கற்களை வச்சு கட்டியிருக்காங்க. சரி, இங்கே பாருங்கள் கைஸ், இங்கே ஏதோ தமிழ் எழுத்து இருக்குது, ஆனால் மறைஞ்சு போயிருக்கு. உங்களுக்கு பாதி அழிஞ்சு போன நிலமையில இருக்குது. சரியாக படிக்க முடியல நம்மளால. வாங்க பார்க்கலாம். ஐ திங்க் இது பாறை தான் போலங்க. இந்த பாறையை குடஞ்சி இந்த குளத்தை உருவாக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. கைஸ் ஒரு நிமிஷம், இங்கே பாருங்க. நான் சொன்னேன்ல பாண்டியர்கள் காலத்தில் கட்டினதா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, பார்த்து இங்கே பாருங்க, 2 மீன் இருக்கா, 2 மீன். இங்கே பாருங்க, இங்கே ஒரு மீன் இருக்கு. ஆக்சுவலி இந்த மீனை ஒரு நிமிஷம் பாருங்களேன். இந்த மீன் வந்து உங்களுக்கு யானை உருவத்தில் தலை இருக்கா, உடம்பு மீன் உருவத்தில் இருக்கா, அது வாய்க்குள்ள இன்னொரு சின்னோண்டு மீன் இருக்க மாதிரி உருவம் செஞ்சுருக்காங்க பாருங்களேன். இங்கே பாருங்க, இது ஒரு மீன், இது ஒரு மீன். கண்டிப்பாக இப்போ இது வந்து பாண்டியர்கள் காலத்தில் உருவாக்குன ஒரு குளமாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே மீன் சின்னம் இருக்குன்னா கண்டிப்பாக பாண்டியர்களோடதாக தான் இருக்கும். இப்போ இங்கே பாருங்களேன், இது எவ்வளோ பெரிய குளமா இருக்குது. இந்த குளம் இப்போது பார்க்குறதுக்கு இந்த நிலமையில இருக்குது. தூர்வாரி சுத்தம் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் பக்கத்தில் இருந்தவங்கள்ட்ட கேட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து இப்படியே தான் இருக்கும். தண்ணி பெருசாக வத்தாது. அதோட வந்து இதோட டெப்த்து வந்து எவ்வளோ ஆழம் இருக்குன்றது தெரியல. கேட்டோம், யாருக்கும் பெருசாக தெரியலன்னு சொல்லிட்டாங்க. இது கிட்டத்தட்ட அந்த சைட்லாம் பாருங்களேன், உங்களுக்கு ஒரு படுகை எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பில் இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, தண்ணி கிளியராக இருக்குது கைஸ். ஆக்சுவலி சொல்ல போனால் இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது. ஆக்சுவலி இந்த வெயில் நேரத்துக்கு இந்த தண்ணியில் ஆட்டம் போடுறது வந்துட்டு ரொம்ப அப்படியே ஹாப்பியாக இருக்குது, குளுன்னு இருக்குது பார்க்குறதுக்கு. விட்டா ஆக்சுவலி இதுலேயே ஃபுல்லாகவே இருந்துடலாம் அந்த மாதிரி தான் தோணவே செய்யுது. இடம் யாருக்குமே தெரியாமல் முக்கால்வாசி அழிஞ்சு போயிருக்கு பாருங்களேன். இதை பற்றின பெருமை, இதை பற்றின வரலாறு பெருசாக யாருக்கும் தெரியாது. நானே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்க இது வந்து ஏதோ சும்மா பார்க்குறதுக்கு பழங்கால ஒரு குளம் மாதிரி இருக்குது. ஏன்னா பார்க்குறதுக்கு அப்படி இருந்ததுனால நான் அப்படி நினச்சி வந்தேன். பட் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது இது பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு குளம் அப்படின்றது. இப்போது அந்த சைடு வந்து பார்த்தோம்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம பார்த்தோமா, சரி ஓகே இந்த சைடு இந்த படுகை மாதிரி இருக்குது, இது பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் கைஸ். இங்கே பாருங்க, இங்கேயும் ஒரு மீன் இருக்குது, பார்த்தா தெரியுதா எவ்வளோ பெரிய மீன் இருக்குது பாருங்க. இது இந்த பக்கம் பார்த்த மாதிரி, அது அந்த பக்கம் பார்த்த மாதிரி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்க, நல்லா கிரிப்பாக இருக்கிறதுக்காக
உங்களுக்கு ஏணி மாதிரி அந்த கற்களை வந்து அமைச்சிருக்காங்க பாருங்க. இதோ இங்கே இங்கே இங்கெல்லாம் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கட்டமைப்பு தான் வந்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க கைஸ், இங்கே பாருங்க, நம்மளால் அந்த மீன் தான் பிடிக்க முடியாது. இங்கே பாருங்க, ஆல்ரெடி இங்கே மீன் பிடிச்சிருப்பாங்க போல், கொக்கியோட போட்டு போயிருக்காங்க. மீன் எடுக்கலாம் மாடி, கொக்கி போட்டு எடுத்தால் நம்மளை கட்டி போட்டு அப்படியே பிடிச்சிருவாங்க தானே. எனக்கு மீன்லாம் பிடிக்கணும்னு ரொம்ப ஆசை, பட் இது வரைக்கும் எல்லாம் பண்ணதில்லை. இருந்தாலும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே தான். ஆனால் இல்லை, ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. இங்கே பாருங்க என்ன ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்களா கைஸ். இப்போ நான் இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்காக போகிறேன். சுற்றி பார்த்து வேறு ஏதாவது நமக்கு தெரியுதான்னு பார்க்கலாம். எல்லாம் இந்த காட்டாமணிக்கு செடி, முள் இந்த மாதிரி வளைஞ்சு கிடக்கு. இதுக்கு மேலே இந்த செவுத்துங்களில் வேறு எதுவுமே இல்லை கைஸ், நம்மளால் பார்க்க முடியல. சரி, இங்கே பாருங்களேன், மொத்தம் இங்கே உங்களுக்கு 3 படிக்கட்டு இருக்குது. ஆக்சுவலி இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே ஒன்று இருக்குது. பொதுவாக 4 படிக்கட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த குளத்துக்கு மட்டும் 3 படிக்கட்டு தான் வச்சுருக்காங்க. கைஸ், ஆக்சுவலி அந்த குளத்தை பார்த்துட்டு நம்ம வர வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோயிலை நான் பார்த்தேன். இந்த கோயில் பார்க்குறதுக்கு சின்ன கோயிலாக தாங்க இருக்குது. பட் ஆனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனோட சின்னம் அந்த 2 பக்கமும் இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மீனோட சின்னம் இருக்குது பாருங்கள். ப்ளூ கலரில் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்களே, தெரியுதா உங்களுக்கு பார்க்குறதுக்கு? ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த கல்லெல்லாம் பாருங்களேன், இந்த தூண் இங்கே இந்த இவ்வளோ பெரிய கல்லை வச்சு இந்த தூண் வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிமெண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. பட் அந்த தூண்லாம் பாருங்கள், அந்த கலவை எதுவுமே இல்லாமல் சும்மா தான் நிற்கிது. பட் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஐ திங்க் இது வந்து ஒரு சிவன் ஆலயமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உள்ள மூலவர் யாரும் இல்லை. பட் சிவன் மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு குளவிக்கல் மாதிரி ஒன்று கொண்டு வந்து உள்ளே வச்சுருக்காங்க. 2வது விஷயம், உள்ளே வந்து அந்த கருவறை பாருங்கள், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. காட்டுறவங்களுக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து கருவறை. இங்கே பாருங்க, இதோட இந்த கட்டமைப்பு பார்த்தீங்களா ஹெக்ஸாகோனல் ஷேப்ல இருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. பட் இதை தாண்டி இங்கே இதோட வரலாறு வந்து நமக்கு சுத்தமாக தெரியல. இது 4 பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பக்கமும் கல்தூண் மாதிரி வச்சு இந்த கோயிலை சின்னதாக எடுத்திருக்காங்க. லைக் இது ஏதோ பேர் எழுதியிருக்காங்க கைஸ், என்ன பேருன்றது புரியல. 2007 மட்டும்தான் தெரியுது. அதை தாண்டி நம்மளால இங்கே வேற எதுவும் கண்டுபிடிக்க முடியல. இங்கே பாருங்களேன், இங்கெல்லாம் ஏதோ டிராயிங்ஸ் மாதிரி இருக்குங்க, உங்களுக்கு தெரியுதா? ஆனால் எல்லாமே மறைஞ்சு போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு எதுவும் மீனாக இருக்குமோன்னு தோணுது. பிகாஸ் இங்கே பாருங்க, இங்கே ஒரு மாதிரி வளைஞ்சு இது ஒரு வாய் மாதிரி ஒரு ஷேப்பு அப்படி வந்திருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதோட வெளி கட்டமைப்பு. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்து போகிறதுக்கே காரணம் இந்த மாதிரி பண்டைய காலத்தில் உள்ள நிறைய இடங்கள் பாதுகாப்பே இல்லாமல் விட்டதுனால காலப்போக்கில் எல்லாமே அழிஞ்சு போயிட்டே இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சான்றாக எடுத்து காட்டணுங்கிறதுக்காக தான் நம்ம எடுத்து போட்டுட்ருக்கோம். இந்த இடமே நமக்கு அன்எக்ஸ்பெக்டடாக கிடைச்ச ஒரு வரலாற்று சான்று தாங்க. எனிவேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். நன்றி.